வணக்கம், மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை என்னோடு கூட தொகுத்து வழங்குவதற்காக திருமதி சசிகலா கதிர்காமராஜா இங்கு வந்திருக்கிறார். Good evening, ladies and gentlemen. Welcome you all for Jubilee celebration of University of Jaffna. I am proudly introducing Mr. P.L. Manuel Pillai as our presenter for this joyful evening. ஒரு அழகான மாலை பொழுது, இலையுதிர் காலத்தின் மென்குளிரில் அழகான லண்டன் மாநகரின் புறநக பகுதியான ஸ்லோவில் யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர்களாக அதன் பொன்விழாவை கொண்டாட இங்கு கூடியிருக்கிறோம். அறிந்தவர்களாக, அறியாதவர்களாக, தெரிந்தவர்களாக, தெரியாதவர்களாக அந்த கல்வித்தாயின் பணியை நினைவுகூரும் முகமாக இங்கு கூடியிருக்கிறோம். எனது பல்கலைக்கழக நாட்களிலே வாசித்து என்னோடு கூட தொட்டிக்கொண்ட ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது. கவிஞர் ஹம்சத்வனி யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் தன் இறுதி நாட்களில் இறுதி வருடத்தில் எழுதிய சில வரிகள். இனி உங்களுக்கு இடமில்லை என்று கேம்பஸ் கருவறை உந்தி தள்ளி அடுத்த கருத்தரிப்புக்கு தயாராகும் இவ்வேளையில் எனக்கு அந்த கவிதை தொடர்கிறது. கருத்தரித்து உந்தித்தள்ளி, கருத்தரித்து உந்தித்தள்ளி 50 தடவைகள் பிரசவித்த தாயின் பிள்ளைகளாய் இங்கு கூடியிருக்கிறோம். அந்த தாயின் தொப்புள் கொடியினூடாக நாம் உறிஞ்சி எடுத்த அறிவிலும் ஆற்றலிலும் பூமி பந்தங்கும் அவள் விழுதுகளாய் பிறந்து நிற்கின்றோம். அவள் ஆயிரம் ஆயிரமாய் இன்னும் பிரசவிப்பாள். இன்னும் பல நூற்றாண்டுகள் அவள் பணி தொடரும். விடுதிகளிலும் வீடுகளிலும் ஸ்டோன் பெஞ்சிலும் விரிவுரை மண்டபங்களிலும் நாம் பகிர்ந்து கொண்ட கதைகளை நினைவு கூறுவோம். கைலாசபதி கலையரங்கில் கூடி கழித்த அந்த நிகழ்வுகளை நினைவு கூறுவோம். அன்று தொடங்கிய வாழ்நாள் முழுவதும் நீடிக்கின்ற எங்கள் நட்பை கொண்டாடுவோம். உரிமைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடியதை நினைவில் கொள்வோம். மந்திர வலிமை உடையவர்கள் நாங்கள், ஆயிரமாய் எங்கும் பிறந்துள்ளோம், எல்லா இடமும் நாங்கள் பிறந்துள்ளோம் என்று பாடியதை நினைவில் கொள்வோம். அந்த மந்திர வலிமையால், அந்த தாயின் மீதுள்ள பற்றால், பாசத்தால் இங்கு கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒழுங்கமைப்பதற்கு உங்கள் ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் கலைஞர்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்வோம். புலம்பெயர் தேசத்திலும் பழைய மாணவர்கள் கல்வி பணியை ஆற்றுவதை கண்டு மகிழ்வோம். இந்த நிகழ்ச்சி எமது மரபுரிமை கரைகளை அங்கீகரிப்பதாகவும் யாழ் பல்கலைக்கழகம் கலை ஆற்றிய பணிகளை வெளிக்கொணர்வதாகவும் அமைகிறது. There are few important announcements before we start our first item to this night. The ladies and gents toilets are situated at the back of this hall and at the entrance as well. It is in your hand to make tonight as joyful and successful. So, may I kindly request you to put your phone in silent or flight mode. At the same time, ladies and gentlemen, at the back of this hall, please remain silent, which is very, very important that everyone to be very silent so you can enjoy this joyful night. Thank you. அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல். இருள் அகற்ற ஒரு விளக்கு, அகத்தின் இருள் நீங்க கல்வி விளக்கு, மெய்யுருகி முகிழ்த்த விளக்கு, மெய்யுருகி நாம் கற்ற கல்வி விளக்கு, பொன்விழாவில் இங்கோர் மங்கள விளக்கு. I call upon Medical Professor Nadaraja Sriharan and Mrs. Shivani Sriharan to light
the traditional lamp.